எங்க ஜமாத்துக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று காட்டுவது நம்மளுடைய இலக்கல்ல. அப்படி காட்ட வேண்டிய தேவையும் நமக்கு இல்ல. நாம் இந்த மக்களை காட்டி அரசியலில் இறங்கக்கூடிய அமைப்பல்ல. நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும். மறுமை நாள்ல ஒருவேளை நான் மரணித்து அல்லாஹ்வினுடைய மஹ்ஷர் பெருவழியில நான் நிற்கப்படுகிற பொழுது அல்லாஹ் என்னிடத்திலே காரணம் கேட்டால், நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் பல தவறுகள் நடந்ததே, அந்த தவறுகளுக்கு எதிராக என்ன செய்தாய், அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தாய், உன்னுடைய நாவால் அதை தடுத்தாயா, உனக்கு அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீமையை தடுத்தாயா என்று அல்லாஹ் மறுமையிலே நம்மிடத்திலே கேட்டால் அதற்கு ஒரு பதில் வேணுமா இல்லையா? இறைவா, நான் பிரச்சாரம் செய்தேன், தாவா பணி செஞ்சேன், எவ்வளவு அவங்களுக்கு சொல்ல முடியுது அவ்வளவு சொன்னேன், அதையும் மீறி அவங்க அந்த தப்பு செய்றாங்கன்னு வைங்க, அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்கிற பொழுது, இறைவா நீ எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் செய்தேன், அதையும் மீறி அவங்க செஞ்சிட்டாங்க, நீ சொன்ன அந்த பணியை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று நாம் பதில் சொல்லிவிட்டால் மறுமையிலே அது நாம் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எது தியாகம் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற தியாக உணர்வை பற்றி நாம எடுத்து பார்க்கிற பொழுது ஏகத்துவ கொள்கையை விளங்கி இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய உள்ளத்துல இயல்பாக என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு எவ்வளவோ பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுதுன்னு வைங்க, நாம நம்முடைய வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அந்த பயான் நிகழ்ச்சிகள்ல மார்க்கத்தை கேட்பதற்காக வர்றோம். அதே மாதிரி சமூக விஷயத்துல ஏதேனும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டி இருக்குதுன்னு வைங்க, அந்த ஆர்ப்பாட்ட களத்துல கூட இருக்கிற வேலைகளை எல்லாம் விட்டுட்டு நாம் அந்த ஆர்ப்பாட்ட களத்துல நம்மளுடைய அந்த போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவதற்காக, நம்மளுடைய ஜனநாயக உரிமையை மீட்டெடுப்பதற்காக மற்ற முஸ்லிம்கள் வர்றாங்களோ இல்லையோ, நம்ம ஊர்ல இருக்கிற முஹல்லா வாசிகள் வர்றாங்களோ இல்லையோ, நாம எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறோம். அப்ப இது போன்ற விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அடுத்தவங்க எந்த பயானுக்கு வர்றதில்லை, பள்ளிவாசலுடைய தொடர்புல அவங்க இருக்கிறது இல்லை, ரமலான் மாதம் மட்டும் வந்தா தான் அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போறோம். பெண்கள் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிற பொழுது ஒவ்வொரு வாரம் அந்த நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்து கேட்க போறோம். எங்க பொதுக்கூட்டம் வச்சாலும், எங்க ஆர்ப்பாட்டம் வச்சாலும், எங்க எந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் நம்முடைய வேலைகள் அனைத்தையுமே நாம் ஒதுக்கி வச்சுட்டு போறோமே, இதுவே பெரிய தியாகம் என்று நாம் நினைக்கின்றோமே. கொஞ்சம் அப்படியே குர்ஆனுடைய அந்த போதனைகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு முஸ்லிம்களாகி நம்ம ஒவ்வொருவருடைய இலக்காக மறுமையில சொர்க்கம் இருக்க வேண்டும் தான் அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நாம எல்லாருமே மறுமையை நம்பிய மக்கள், இந்த உலக வாழ்க்கையை நம்பிய மக்கள் கிடையாது. இந்த உலகத்துல நாம நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல எல்லா இன்பங்களை அனுபவிக்கணும், அதுதான் நம்முடைய முக்கிய இலக்கு என்று வாழக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமூகம் கிடையாது. இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? இந்த உலகத்துல நம்மால சிறப்பாக வாழ முடிகிறதோ முடியலையோ, இருக்கிற அந்த கொஞ்ச நாட்கள்ல நாம எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணுமோ உலக வாழ்க்கையை கொண்டு போயிடுவோம். ஆனால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை அது வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அந்த மறுமையில நாம எல்லாருமே சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக இருக்கணும் என்ற அந்த சொர்க்கத்தை இலக்காக வைத்து நாம செயல்படுறோமே, அதற்குரிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நம்ம எல்லாம் பார்த்து ஒரு கேள்வியாவே அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு ரொம்ப லேசாக போயிடலாம் நினைக்கிறீங்களா? ஏதோ மறுமையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கங்கிறது அதை நாம அங்க உள்ள போறதுக்கு அதுக்குன்னு எந்த முயற்சி எடுக்காம, எந்த சிரமத்தையும் நாம எடுத்துக்காம சும்மா லேசா நீங்க சொர்க்கம் போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவரை அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு போகிறான் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது. இன்னும் அந்த வசனத்திலேயே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிகும், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் சில மக்கள் வாழ்ந்தார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, அந்த இஸ்லாமிய சட்டங்களை பின்பற்றுவதற்கான பல சிரமங்களை எடுத்துக்கொண்டவர்களாக, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொன்னதற்காக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தவர்களாக, இப்படி உங்களுக்கு முன்னாடி பல மக்கள் வாழ்ந்தாங்களே, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தார்கள் ஹலவ் மின் கப்லிகும், அப்படி முன் சென்ற சமுதாயத்தார்கள் எந்த கஷ்டத்தை சந்தித்தார்களோ அது போன்ற கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் சந்திக்காமல் சொர்க்கம் அதெல்லாம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்திற்கான ஒரு அளவுகோலாகவே நம்மளுடைய தியாக மனப்பான்மையை தான் எதிர்பார்க்கிறான்.
உங்களுடைய முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்க இந்த மார்க்கத்திற்காக எப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக எத்தகைய கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னும் அந்த வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லுகிறான். மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வதர்ரா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தார்கள் அவங்க இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக வறுமையும் துன்பமும் அடுக்கடுக்காக அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, நபிமார்களே ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அந்த நபிமார்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களே ஆட்டுவிக்கப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு, மத்தா நஸ்ருல்லாஹ், இறைவா நீ எங்களுக்கு உதவி செஞ்சிட மாட்டியா, உன்னுடைய உதவி எங்களுக்கு கிடைச்சிராதா என்று நபிமார்களும் அந்த நபிமார்களோடு வாழ்ந்த நம்பிக்கை கொண்ட மக்களும் எப்படி உழுக்கப்பட்டார்களோ, பல சிரமங்களை சந்தித்தார்களோ, அது போன்ற கஷ்டங்களையும் அது போன்ற சிரமங்களையும் நீங்க அனுபவிக்காமல் அந்த சொர்க்கத்திற்கு லேசா வந்துடலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுகிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த அல்லாஹுடைய உதவி என்பது உங்களுக்கு சமீபத்தில் இருக்கும். அல்லாஹு தஆலா நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறான், தியாக மனப்பான்மை எதிர்பார்க்கிறான். நாம ஏற்று இருக்கிற அந்த கொள்கையில கடைசி வரை உறுதிப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது இந்த கொள்கையில மேலோட்டமா இருக்கிறோமா என்பதை அல்லாஹு தஆலா சில சிரமங்களை நமக்கு தந்து சில தியாகங்களை நம்மளை செய்ய வச்சு அல்லாஹு தஆலா பார்ப்பான். இப்படி பார்த்து விட்டு கடைசியில இறைவனுடைய உதவியும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல சொல்ல வேண்டிய மிக முக்கியமான தகவல் எது, நாம நம்முடைய ஆள் மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு தகவல் எது, மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே தொழுது மட்டும் நம்ம சொர்க்கத்தை பெற முடியாது. ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறோமே, அந்த நோன்பு வைக்கிறதன் மூலமாக மட்டும் நாம சொர்க்கத்தை பெற முடியாது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்திற்காக தியாக மனப்பான்மையை வெளிப்படுத்தாதவரை ஒருவர் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறானே. அதே மாதிரி குர்ஆன்ல இன்னொரு வசனத்தையும் நீங்கள் சூரத்து தௌபாவிலே பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறான். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள், பல்வேறு பயான்கள் அவங்களை தான் நாம முன்னுதாரணமாக காட்டுவோம். அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிறப்புகளை தான் எடுத்து சொல்லி இப்படி வாழ்ந்ததை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க என்று சஹாபாக்களை மேற்கோள் காட்டுறமே. அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்கள். வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களிலேயும் அன்சாரிகளிலேயும் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தார்களே அந்த நபி தோழர்களுக்கும், நிறைய பேர் ஹிஜ்ரத் பண்ணி போயிருப்பாங்க, ஆனா ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களே கடுமையான சிரமங்களை சந்திச்சு அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போக வேண்டியிருக்கும். அதே மாதிரி அன்சாரிகள்ல மதீனத்து தோழர்கள்ல பின்னாடி நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்த சந்தர்ப்பத்தில் அப்ப அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் தங்களுடைய நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தார்களோ அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த தன்மை இருக்குது. அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அன்சாரி தோழர்கள் அதிகமான சிரமங்களை மேற்கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஹாஜிர்களிலேயும் ஹிஜ்ரத் பண்ணி போன நபி தோழர்களிலேயும் அன்சாரி தோழர்களிலேயும் ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த நபி தோழர்களுக்கும் வல்லதி நத்தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை, மார்க்கம் கற்றுத்தந்த விஷயங்களை நல்ல முறையில் யார் அவர்களை பின்தொடர்ந்தும் செய்கிறார்களோ, ஆரம்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க, எல்லா கஷ்டமும் அவங்க படட்டும், நாங்கள்லாம் இந்த மார்க்கத்துக்காக எந்த கஷ்டப்பட மாட்டோம், தேவைன்னா அந்த மார்க்கத்தை பின்பற்ற சொல்லுதீங்களா, பின்பற்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், மார்க்கத்தை கேளுங்கன்னு சொல்றீங்களா, அதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா இந்த மார்க்கத்தை பிற ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல இதுக்கு நாங்க தயார் இல்லைன்னு போயிட முடியாது. அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், ஆரம்பத்தில் உள்ள அந்த நபி தோழர்கள்ல அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் வல்லதி நத்தபஊஹும் பிஇஹ்சான், சிறந்த முறையில் யார் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை போன்று இந்த மார்க்கத்திற்காக பாடுபடுகிறார்களோ அத்தகைய அந்த தோழர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொள்வான், வரது அன்ஹு, இவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
அதற்கு அடுத்து சொல்லுகிறான் வஅத்தல்லாஹு லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். இந்த சாரார்களுக்காகத்தான் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தயார்படுத்தியிருக்கிறான். யாருக்கு சொர்க்கம் தயார்படுத்தப்பட்டு இருக்குது? ஆரம்பத்தில் சில மக்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்களே, அர்ப்பணித்த அந்த நபர்களுக்கும் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்க எப்படி இந்த மார்க்கத்திற்காக சிரமப்பட்டார்களோ நாமும் அது போன்று இந்த மார்க்கத்திற்காக சிரமப்பட்டு, இந்த மார்க்கத்திற்கான சிரமம்னா என்ன? நம்ம பின்பற்றுவதில் இன்னைக்கு நமக்கு அது சிரமப்படவே தேவையில்லை. இன்னைக்கு இந்த ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த மார்க்கத்தை தன்னளவுல பின்பற்றுவதற்கு எது சிரமப்படணுமா? தன்னளவுல பின்பற்றுவதற்கு எந்த சிரமம் பெரும்பாலும் இருக்காது. இந்த கொள்கையை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த கொள்கையை தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லி, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை இந்த கொள்கைக்காக உருவாக்கக்கூடிய இந்த தன்மை இருக்குதில்ல, இதுல நாம சிரமப்படாம தியாகம் பண்ணாம இன்றைக்கு நம்ம ஆட்களை வென்றெடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான், ஆரம்பத்தில் தியாகம் செய்த அந்த தோழர்களுக்கும் அதற்கு பிறகு அவர்களை யார் அந்த நன்மையான விஷயங்களில் பின்தொடர்ந்து வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தயார்படுத்தியிருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் அவங்களுடைய வசிப்பிடங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவங்க அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் அவர்களுக்கு மகத்தான வெற்றி. அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இன்றைக்கு வாழக்கூடிய நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த நபர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும். அவங்க இந்த மார்க்கத்திற்காக பட்ட கஷ்டங்கள் என்னன்னு சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்தித்து பார்த்து இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் இந்த மார்க்கத்திற்காக சிரமப்படக்கூடியவர்களாக ஒரு சூழல் வந்தாலும் அதற்காக நேரம் ஒதுக்கி அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிற ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி, இதுல ஒருவர் கரெக்டாக இருந்தால்தான் அவருக்கு அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தை தருவதாகவும் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறானே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது? வெறுமனே நம்ம தன்னளவில் திருத்திக் கொள்வதற்காக பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது, நாம உட்கார்றோமே. இப்படி உட்கார்ந்து நமக்கு சொல்லப்படக்கூடிய தகவல்களை நாம உட்கார்ந்து கேட்ட எல்லா செய்திகளையும் அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமா? அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க உங்களுடைய மனசை தொட்டே நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிடுங்களேன். இப்ப நாம எவ்வளவோ பயான் நிகழ்ச்சியில உட்கார்றோம், நமக்கு பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்ட அவ்வளவு தகவல்களையும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க நம்ம முயற்சி எடுத்தோமே, அதை நம்முடைய கணவன்மார்களுக்கு சொன்னோமா? இன்னைக்கு இப்படி நான் தர்பியாவுக்கு போனேன், உம்மு சுலைம் அந்த மதரசா சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன், காலையிலிருந்து இந்த குடும்பவியலை பத்தி பேசினாங்க, தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாங்க, பட்டிமன்றத்தில் பணம் தான் பெருசா அல்லது மனம் தான் பெருசா, அதுல பல தகவல்களை எடுத்து சொன்னாங்க, அதுல இந்த விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டினாங்க என்று தன்னுடைய கணவன்மார்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறோமா? நம்முடைய சொந்த பந்தத்திற்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறோமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல வீடு கீழே வீடு, நமக்கு முந்தைய வீடு நமக்கு பின்னாடி இருக்கிற வீடு, அப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த முஹல்லா வீடுகள், அங்கெல்லாம் வீடு வீடா போய் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோமா? அதுக்கு மட்டும் எங்களை கூப்பிட்டுறாதீங்க. நீங்க பயானுக்கு எங்களை கூப்பிடுங்க, வர தயாரா இருக்கிறோம். ஆனா தாவா பணி பண்ண சொன்னா அதுக்கு நாங்க தயாரா இல்லை. நாங்க எப்படி தாவா பணிக்கு வர முடியும்? நாங்க தாவா பணிக்கு வந்தா எங்க வீட்டு வேலையை என்ன செய்யறது? வீட்டுல எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது, சாப்பாடு ஆக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, துணி துவைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது, வீட்டை கூட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. நிறைய அடிக்கிருவோம், நிறைய விஷயத்தை அடுக்கி இவ்வளவு விஷயம் இருக்கிறது, எங்களை நீங்க தாவா களத்துக்கு கூப்பிட்டா எங்களால இப்படி வர முடியும் என்று இன்றைக்கு இது போன்ற அந்த பிரச்சார பணிகளுக்கு அழைக்கப்படுகிற பொழுது பல சகோதரிகள் அவங்க மனசுல இதைத்தானே நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் 1008 வேலை இருக்குது, இந்த வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு நாம பிரச்சாரத்தில் போய் நிற்க முடியுமா? ஒவ்வொரு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா? அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்ய முடியுமா என்று இதில் இன்றைக்கு நாம் ஒதுங்கி போய் நிற்கிறோமே. அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பாருங்கள். அன்றைய காலத்தில் ஆண்கள் செய்த தியாகம் அது நிறைய இருக்கிறது. இது பெண்களுடைய நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால சில சஹாபிய பெண்மணிகளுடைய விஷயத்தை மட்டும் நான் உங்களிடத்தில் மேற்கோள் காட்டுகிறேன். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்திலே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பின்னாடி உள்ள காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஹைபர் போரெல்லாம் முடிந்த பிறகு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளாக இருக்கக்கூடிய ஹப்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் கூட,
அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை சந்திப்பதற்காக அஸ்மா பின்த் உமைஸ் என்ன செய்றாங்க, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டில் அவங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு உள்ள வர்றாங்க. வீட்டில் அவங்க மகளுக்கு பக்கத்துல வேற ஏதோ ஒரு பெண்ணு நிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணை பத்தி கேட்கிறாங்க, யார் இந்த பெண்ணு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது, இவர்தான் அஸ்மா பின்த் உமைஸ். இப்படி ஒரு கூட்டத்தினர் கப்பல் பயணத்தில் வந்தாங்கல்ல, ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல்ல, அந்த அஸ்மா பின்த் உமைஸ் தான் இவங்க என்று சொல்லப்பட்ட உடனே அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்மாவே, உங்களை விட அல்லாஹ்வின் தூதருக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். ஏன்னா அந்த அஸ்மா பின்த் உமைஸ் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தது எப்போ வர்றாங்கன்னா, ஹைபர் போர் முடிந்த பிறகுதான் இவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க, மதீனாவினுடைய ஆரம்ப காலத்திலே வர்றாங்க. அப்ப அதை வச்சு சொல்றாங்க, நீங்க இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்தீங்களே, நீங்க இப்பதான் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறீங்க. நாங்க உங்களை விட 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டோம். எனவே உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவராக இருப்போம் என்று சொல்லுகிற பொழுது அப்போது அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சொல்வதை போல் அல்ல, உங்களை விட நாங்கள் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியையும் கூடுதலாக சொல்லுகிறார்கள், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன், அல்லாஹ்வின் தூதர்ட்ட அது குறித்து ஒரு விளக்கம் கேட்பேன். இப்படி உமர் அவர்கள் என்னை பார்த்து அவங்க என்னை விட உமர் அவர்கள் தான் இறை தூதருக்கு ரொம்ப நெருக்கமானவராக சொல்லக்கூடிய இந்த தகவலை நான் அல்லாஹ்வின் தூதர்ட்ட எடுத்து சொல்லுவேன். இப்படி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் விளக்கம் கேட்கும் வரை வலா அஷ்ரபு, நான் எதையும் குடிக்க மாட்டேன், வலா அத்அம், நான் எந்த ஒரு உணவையும் உண்ண மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட யார் சிறப்பிற்குரியவர்கள் தெரிஞ்சாகணும் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டு விட்டு தான் நான் இனிமே சாப்பிடுவேன் குடிப்பேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் வருகிறார்கள். ஃபஜாஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் சபைக்கு வருகிற பொழுது அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட இந்த சஹாபிய பெண்மணி கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உமர கால கதாவ கதா, உமர் அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க, அவங்க தான் ரொம்ப சிறப்பிற்குரியவராகவும் நாங்க அவங்களை விட சிறப்புல கம்மியான ஆட்களாகவும் இப்படி உமர் அவங்க இப்படி இப்படிலாம் சொல்றாங்க என்று சொல்ல உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அஸ்மா பின்த் உமைஸை பார்த்து கேட்கிறார்கள், சரி அப்படி உமர் அவங்க சொன்னப்ப நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க என்று கேட்கும் பொழுது அப்போது இவங்க சொன்ன பதிலையும் சொல்லுகிறார்கள், இல்ல உங்களை விட நாங்க தான் சிறப்பிற்குரியவர்கள், ஏன்னா நீங்க ஒரு ஹிஜ்ரத் தான் செய்திருக்கிறீர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அந்த ஒரு ஹிஜ்ரத் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அஸ்மா பின்த் உமைஸ் அவங்க அப்பவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டார்கள், நாங்க 2 ஹிஜ்ரத் பண்ணோம். ஒன்னு மதீனாவிற்கு வருகிற பொழுது கப்பல் பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது அந்த கப்பல் பயணம் திசை மாறி எங்களை அபிசினியாவிற்கு கொண்டு போய் விட்டது. அங்க அபிசினியாவில் ஜாஃபர் பின் அபி தாலிப் ஆரம்பத்தில் முதலாக ஹிஜ்ரத் போனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மக்காவில் இருக்கும் பொழுதே சில சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளை நீங்க இங்கிருந்து அபிசினியா நாட்டுக்கு போங்க, அங்க நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறாரு, நீங்க அங்க இருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, அங்க இருந்து நீங்க மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஃபர் பின் அபி தாலிப் போன்ற நபி தோழர்களை அபிசினியாவுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்ப நாங்க கப்பல் பயணம் போகிற பொழுது எங்களுடைய கப்பல் எங்களை அபிசினியாவுக்கு கொண்டு போய் விட்டு விட்டது. நாங்க அங்கேயே பல நாட்கள் இருந்தோம். திரும்ப அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் தகவல் கிடைத்தது. ஹைபர் வெற்றி அடைந்து விட்டார்கள் தகவல் கிடைத்தது. அதற்கு பிறகு நாங்க அபிசினியாவிலிருந்து மீண்டும் இங்க வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் எல்லாம் ஒரு ஹிஜ்ரத் தான் பண்ணியிருக்கிறீங்க, நாங்க 2 ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதரே நான் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அந்த பதிலை சொன்னேன் என்று சொல்லுகிற பொழுது அப்ப கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உமர் அவர்களை விட யார் ஒரு ஹிஜ்ரத் செய்தார்களோ அத்தகைய நபர்களை விட 2 ஹிஜ்ரத் செய்திருக்கக்கூடிய நீங்கள் தான் அதிக சிறப்பிற்குரியவர்கள், என்னிடத்தில் அதிகம் நெருக்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நிகழ்வை சஹீஹுல் புகாரியில பார்க்கிறோம். இது எதுக்கு நான் சொல்ல வர்றோம்னா, ஏதோ ஹிஜ்ரத்னு சொல்றோம்ல, இன்னைக்கு நமக்குன்னா அந்த வார்த்தை ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியலாம். ஆனா உண்மையிலேயே அன்றைக்கு ஒரு பெண்மணி ஹிஜ்ரத்துக்கு போறதுனா சாதாரண விஷயமா? தன்னுடைய ஊரை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு
அதனால வரை சேகரித்த சொத்து பத்துகளை விட்டுட்டு வெறும் மார்க்கத்திற்காக ஒருவன் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து போவது அது சாதாரண ஒரு விஷயமா? இன்னும் அதே போல இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுன்னு வைங்களேன், ரொம்ப சிரமமே கிடையாது. இது குறிப்பா பெண்கள் தாய்க்களுக்கு சொல்ல வேண்டிய சில தகவல்களும் இதுல இருக்குது. பெண் தாய்க்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப அவங்க சுல்தான்பேட்டையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஊர்ல ஒரு இந்த மாவட்டத்தில் ஓரமான பகுதிகளில் ஒரு மணி நேரம் பயணப்பட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு வாரம் அங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம், நீங்க அங்க போங்க, போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன மனசுல தோணுது? ஒரு மணி நேரம் நான் போய் பயான் பண்ணி போய் பிரச்சாரம் பண்றதா? எதுல போறதுக்கு? ஒன்னு இங்க இருந்து ஆட்டோவில் அழைச்சிட்டு போவாங்க, ஆட்டோவில் ஒரு மணி நேரம் போறதுக்கு நமக்கு பெருசா தெரியுது, அல்லது பஸ்ல போய் அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றது அது நமக்கு பெருசா தெரியுது. அப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி பிரச்சாரத்திற்காக பயணிப்பதே இன்றைக்கு நமக்கு பெரிதாக தெரிகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் பஸ் பயணம் இல்லையே, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஆட்டோ பயணம் இல்லையே. அன்றைக்கு ஹிஜ்ரத் பண்ணி போவதாக இருந்தால் எப்படி ஹிஜ்ரத் பண்ணி போயிருப்பாங்க? கடல் வழியாக போவதாக இருந்தால் கப்பல் பயணத்தில் போவாங்க. இன்னைக்கு கூட கப்பல் நவீன கப்பலாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு காலத்தில் விஞ்ஞான வசதி இல்லாத ஒரு காலம். அந்த காலத்தில் கப்பல் பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் எவ்வளவு சிரமத்தை மேற்கொண்டு கப்பல் பயணத்தில் போகணும். அல்லது கப்பல்ல போகாம ஒன்னு நடைவழி மார்க்கமாக போவாங்க, ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து போவாங்க. அது மக்காவில் அடிக்கிற வெயில்ல அவங்க அவ்வளவு தூரம் போறதா இருந்தா அந்த பயணமே அவங்களுக்கு ஒரு பெரிய அதாபாக இருக்குது. அப்ப அவங்களுடைய பயணமே பெரிய ஒரு அதாபாக இருக்கிற பொழுது அன்றைக்கு அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக அடுத்தவர்களை விட 2 ஹிஜ்ரத்தை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் பெரிய அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம் என்று தன்னுடைய அர்ப்பணிப்பு மனப்பான்மை வெளிப்படுத்துறாங்களே. அப்ப இது நமக்கு சிறந்த ஒரு பாடம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு சஹாபிய பெண்மணி, அவங்களுடைய பெயரும் அஸ்மா, அவங்க அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள். இப்ப இதுல உங்கள்கிட்ட ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகள் அஸ்மா, இவங்க மதீனாவிற்கு வர்றாங்க. மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பண்ணி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தவர்களுக்கு முதலாக பிறந்த குழந்தையாக அந்த குழந்தை தான் இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க? பேரிச்சம்பழத்தை அவங்க தன்னுடைய நாவில் மெண்டு அதை அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டார்கள் அப்படின்னு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்ல திடகாத்திரமா இருக்கும் பொழுது வாங்கங்க குழுதாவா போயிட்டு வருவோம்னா, எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் குழுதாவாவுக்கு வந்துட்டா அதுக்கடுத்து வந்து தானே நாங்க எங்க வீட்டு வேலையை பார்க்கணும், அதுக்கடுத்து தானே நாங்க பாத்திரத்தை கழுவணும், வீட்டில் துணி துவைக்கிறதா இருந்தா அதுக்கடுத்து தானே துவைக்கணும், அது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே. நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நேரத்திலேயே வாங்க ஒரு பிரச்சாரத்துக்காக மக்களை வந்து நம்ம மீட்டெடுக்க போவோம், ஏகத்துவ கொள்கை நோக்கி அழைப்பதற்கு போவோம்னா அதுக்கு பல காரணத்தை சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய காலத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அதுவும் எத்தனை கிலோமீட்டர்? ஏறத்தாழ 550ல இருந்து 600 கிலோமீட்டர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 550ல இருந்து 600 கிலோமீட்டர். அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. எந்த நிலையில போறாங்க? வயிற்றுல குழந்தையை சுமந்தவர்களாக போறாங்க. அதுவும் குழந்தைனா ஏதோ 2 மாச குழந்தை 3 மாச குழந்தை இல்ல, நிறை மாத குழந்தையாக இருக்கிறப்ப ஒரு பெண்மணி இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மார்க்கத்துக்காக போறாங்கன்னா, அதுவும் அன்னைக்குள்ள பயணம் எப்படி? 108 அடிச்சுட்டா உடனே ஆம்புலன்ஸ் வந்துருமா? ஆம்புலன்ஸ்ல சொகுசாக போயிட முடியுமா? அல்லது வேற ஏதாவது ஒரு சொகுசு கார்ல போயிட முடியுமா? அன்னைக்கு போறதா இருந்தா ஒட்டகத்துல உட்கார்ந்து போகணும், குதிரையில உட்கார்ந்து போகணும், கோவேரி கழுதையில உட்கார்ந்து போகணும், அல்லது இது போன்ற வாகனம் கிடைக்காட்ட நடைவழி மார்க்கமாகவே போகணும். இதுல எதை அவங்க தேர்வு செய்திருந்தாலும், ஒன்னு ஒட்டகத்துல போனாலும் சரி, குதிரையில போனாலும் சரி, கோவேரி கழுதையில போனாலும் சரி, அல்லது நடைவழியாக போனாலும் சரி, 600 கிலோமீட்டர் அவங்க தாண்டி போறாங்கன்னா, அதுவும் நிறைமாத கருப்பு. அவங்க அவ்வளவு கஷ்டம் எதுக்கு எடுக்கணும்? பேசாம அவங்க மக்காவில இருந்துட்டு போயிருக்கலாமே. கணவன் சொல்றப்ப இல்ல என்னாலலாம் வர முடியாது, நான் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது இடையில டெலிவரி ஆகுதுன்னு சொன்னா நான் அது போன்ற சிரமங்களை சந்திக்க முடியாது, நான் அது போன்ற நெருக்கடிகளை உணர முடியாது, தேவனா நீங்க இந்த மார்க்கத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு போங்க, நான் எதுக்கு உங்களோட வரணும்?
நான் எதுக்கு இங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வரணும்? கேட்கலையே. இப்படி தன்னுடைய கணவன் போறாரா, மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கிறாரா? என்னுடைய கணவன் மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தால் பெண்களாகிய நாங்களும் எங்களுடைய கணவன்மார்களுக்கு பக்கபலமாக இந்த கொள்கைக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருப்போம் என்று அவ்வளவு சிரமத்தையும் மேற்கொண்டு அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போனால் ஒரு சில மாதங்களிலேயே அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குதுன்னா, அப்ப இதுவெல்லாம் நமக்கு உணர்த்த வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ் எல்லாத்தையும் தான் மேற்கோள் காட்டுறான். நீங்க சொர்க்கம் போறதுன்னா அவ்வளவு சீக்கிரம் போயிட முடியாது. அன்னைக்கு இந்த மார்க்கத்துக்காகத்தான் அவங்க இந்த கஷ்டப்பட்டாங்க, இந்த நெருக்கடிகள் அவங்க உணர்ந்தாங்கன்னு சொன்னா அவ்வளவு எதற்காக? இந்த ஏகத்துவ கொள்கைக்காகத்தான் இவ்வளவு நெருக்கடிகளை உணர்றாங்க. அப்ப இப்படி ஏகத்துவ கொள்கைக்காக இவ்வளவு நெருக்கடிகளை அவர்கள் உணர்கிற பொழுது அது போன்ற சிரமங்களை, அதுக்காக இன்னைக்கு நீங்க இப்படி கற்பனையா இருக்கிறப்ப இங்கிருந்து நீங்க வேற ஊருக்கு போங்கன்னு சொல்லல. நாம நம்ம ஊர்லயே இருப்போம். பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்குங்க, வாரத்துல கொஞ்ச நாள ஒதுக்குங்க, டெய்லி உங்களால நேரம் ஒதுக்க முடியுதா அதுல கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. ஏன் பெண்களால சாதிக்க முடியாதா? அல்லது இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு இந்த தாவா பணி பெண்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லிருச்சா? அல்லது அப்படியாவது சொல்லுங்க. இல்ல, எங்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லல, தாவாவை கடமையாக்கல. தாவா பணி எல்லாம் அது முழுக்க முழுக்க ஆண்கள் தான் பேசி ஆகணும். மைக்கு பிடிச்சி பேசுறதா இருக்கட்டும், அல்லது வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் ஆண்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கு, பெண்களாக எங்களுக்கு அந்த ஒர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? அல்லாஹ் இந்த தாவா பணி அப்படித்தான் நமக்கு வச்சிருக்கிறானா? இந்த தாவா பணி ஆண்களுக்கு மட்டும்தான் உரிய பணி, பெண்கள் எல்லாம் நீங்க விருப்பப்பட்ட செஞ்சுக்கிடலாம் என்ற அளவுக்கு உள்ள ஒரு பணியா? நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபாவிலே நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கலாம். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். நம்பிக்கை கொண்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவர்களோடு உற்ற நண்பர்களாக இருக்கணும். யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான விஷயத்தை அடுத்தவர்களுக்கு ஏவணும், தீமை பிறர் செய்கிற பொழுது அந்த தீமையையும் தடுக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ஆண்களை மட்டும் சொல்லல, பெண்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறான். ஒரு பெண்ணினுடைய உள்ளத்துல இறை நம்பிக்கை வந்து விட்டதா? ஏகத்துவ கொள்கை ஏற்று விட்டார்களா? நான் எனக்காக ஏகத்துவ கொள்கை ஏற்றிருக்கிறேன் என்று ஒரு சுயநலத்தோடு ஒரு பெண் இருக்கக்கூடாது. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா தௌஹீத் கொள்கையை பதித்து விட்டானோ அவர்களுக்கு இந்த தௌஹீத் கொள்கை பொது நலத்தை தான் விதைக்க வேண்டும். நான் எப்படி தவறிலிருந்து மீண்டு வந்தேனோ, நான் எப்படி ஒரு சரியான கொள்கையை தேர்ந்தெடுத்தேனோ, இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் கொள்கையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை இந்த கொள்கையை நோக்கி அவங்களை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குது. ஒரு பெண் அதை விளங்கணும். அது தன்னுடைய கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், அல்லது நாம இருக்கிற அந்த முஹல்லா வாசிகளா இருக்கட்டும், பெண்களாகிய நமக்கும் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணி மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஆண் இருக்கு, திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கு. யாரை மணப்பெண்ணாக தேர்வு செய்யணும், யாரை மணமகனாக தேர்வு செய்யணும் என்கிற ஒரு பாடத்தை சூரத்துல் பக்கராவிலே ஒரு வசனத்திலே நடத்துகிறார். அந்த வசனத்தினுடைய கருத்தை எடுத்து பாருங்க. அதிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தாவா பணி ரொம்ப அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா அழகா தெளிவுபடுத்துகிறான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன. ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பெண் ஏகத்துவ கொள்கையை ஏற்காவிட்டால் அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்காத அந்த பெண்ணை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யாதீர்கள். அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்கும் வரை நீங்க அந்த பெண்ணை வாழ்க்கை துணையா தேர்வு செய்யாதீங்க. வல அமத்தும் முஃமினத்துன் கைரின் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்துக்கும். கொள்கை இல்லாத அந்த பெண்ணை விட இன்னொரு பெண் கொள்கையில் இருக்கிறாங்க, ஆனா காசு இல்லாம இருக்கலாம். கொள்கையில இருக்கிறாங்க, அந்த ஊர்ல பெரிய பாரம்பரியம் இல்லாம இருக்கலாம், ஆனால் அவங்களிடத்துல கொள்கை இருக்கிறது என்று சொன்னால் அந்த கொள்கையில உள்ள ஒரு அடிமை பெண்ணை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யுங்கள். அதிலே அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. உங்க பொறுப்புல உள்ள ஒரு பெண்ணுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதா இருந்தா, இன்னைக்கு இதுலயே ஏகத்துவாதிகள் நிறைய தப்பு பண்றோம். நம்ம பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதா இருந்தா கொள்கையில் உள்ள ஒரு ஆணையை நீங்கள் மணமகனாக தேர்வு செஞ்சு கொடுங்க. கொள்கையில இல்லாதவன் வலவ் அஅஜபக்கும், அவன் எவ்வளவுதான் உங்களை கவர்ந்தாலும், கை நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய குடும்ப பாரம்பரியம் மிக்கவனா இருக்கலாம், ஆனா ஒருத்தன் கொள்கை இல்லைன்னு வைங்க,
உங்க பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீங்க கொள்கையற்ற ஒருத்தனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உலாயிக யதுஊன இலன்னார், யார் கொள்கை இல்லாதவர்களை வாழ்க்கை துணையாக தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் நரகத்தை நோக்கி தங்களுடைய குடும்பங்களை அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிறான். நீங்க சொர்க்க வரணும், உங்க வாழ்க்கை துணை சொர்க்க வரணும், உங்க பிள்ளைங்க சொர்க்க வரணும், உங்க ஒட்டுமொத்த குடும்ப சொர்க்க வரணும். அதனால தான் அல்லாஹு தஆலா ஏகத்துவ கொள்கையில் உள்ளவங்களை நீங்க வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து, ஒரு ஆண் மட்டும்தான் தன்னுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் வழிநடத்தணும் என்று சொல்லவில்லையே. ஆண்களுக்கு சொன்னதை போல மார்க்க அடிப்படையில் குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டிய அந்த ஒரு பொறுப்பு பெண்களுக்கும் இருக்கிறது என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறானே. இப்படி குர்ஆன்ல எவ்வளவோ பல விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, மர்ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு தீமையை கண்டால் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீமையை நன்மையாக மாற்றிவிடுங்கள். வ இல்லம் யஸ்ததி, அந்த தீமையை தடுப்பதற்குரிய அதிகாரம் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் ஃபபி லிசானிஹி, இறைவன் சொன்ன நாவால் அந்த தீமையை நன்மையாக மாற்றுங்கள். வ இல்லம் யஸ்ததி, உங்களால் நாவாலும் எடுத்து சொல்ல முடியாவிட்டால் ஃபபி கல்பிஹி, நீங்க உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிடுங்க. இப்படி ஒரு தீமையை பார்த்து அதை தடுப்பதற்குரிய ஒரு சக்தி இல்லாமல் யார் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி போறாங்களோ தாலிக அலஃபுல் ஈமான், அதுதான் ஈமானிலேயே பலகீனமான ஒரு நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த நபிமொழியில இது ஆண்களுக்கு மட்டும்தான். ஒரு தீமை அதிகாரத்தை பயன்படுத்தி தடுப்பது, நாவால எடுத்து சொல்லி தடுப்பது, அதுவும் முடியாவிட்டால் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குவது, இது ஆண்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? உங்கள யார் மார்க்கத்துக்கு மாற்றம் பார்க்கிறாங்களோ, இப்படி மார்க்கத்திற்கு மாற்றமான தவறை காணக்கூடியவர்கள் நிச்சயம் அந்த தவறை தடுக்கக்கூடியவராக இருக்கணும். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சின்னவங்களா இருக்கட்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை உணர்த்தி விட்டானா, ஒரு தீமையை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி விட்டான, அந்த தீமையை நாமளும் செய்யக்கூடாது, அடுத்தவ செய்ய போனாலும் அவங்களை செய்ய விடாம தடுக்க கூடாது. இப்படி தடுக்கக்கூடிய அந்த தாவா பணியை நாம மேற்கொள்ளணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம தாவாவில் ஒரு டல்லா இருக்கோம்னு வைங்களேன், தாவாவுக்கு போறதில்லை, நம்முடைய குடும்பங்கள்ல எல்லாத்துக்கும் சந்திச்சு மார்க்கத்தை சொல்றதில்லை, இப்படி ஒரு நிலை இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதில்லை. எல்லாருமே திருந்திட்டாங்களா? யார்கிட்டையுமே எந்த தப்புமே இன்னைக்கு நம்ம ஊர்களில் நடக்கலையா? ஒழுக்க விஷயங்கள பல தவறுகள் இன்னைக்கு சமூகத்தில் இல்லையா? மார்க்கத்தை பின்பற்றுவதில் பல தவறுகள் இன்றைக்கு சமூகத்தில் இல்லையா? பொருளாதார ரீதியில் பல தவறுகள் இன்றைக்கு சமூகத்தில் இல்லையா? ஒரு புள்ளன அந்த புள்ளை எப்படி வளர்க்கணும் என்று மார்க்கம் ஒரு அழகான ஒழுங்குமுறையை சொல்லி இருக்க, அந்த ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக இன்றைக்கு நடக்கிறது, பிள்ளையை வளர்க்கிறது, அது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இல்லையா? அதே போல எது இஸ்லாமிய மார்க்கம் என்று கூட தெரியாமல் ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறாங்க, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் ஒருத்தன் தான், அந்த அல்லாஹ்வுடைய இடத்தை நான் வேற யாருக்கு கொடுக்க மாட்டேன் களிமாவுல சொல்றாங்க. இன்னொரு புறம் தர்காவுல போய் நிக்கிறாங்களே, தகடு தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, இறந்தவங்கள்ட்ட போய் கையேந்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே, கொடிமரத்திட்ட போய் கையேந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே. அப்ப அல்லாஹ்விடத்துல வைக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையை அடுத்தவர்களிடத்துல, அடுத்த பொருட்களிடத்துல வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் மாறி போகிற பொழுது, இணை வைப்பில ஊறி திளைக்கிற பொழுது, இதை பார்த்து நம்ம கண்டு காணாம அப்படியே இருந்தோம்னா, அதுக்கு இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலைனால எங்களால பிரச்சாரத்துக்கு நாங்க வர முடியல என்று நாம் சொன்னால், மறுமை நாளிலே நாம் இறைவனிடத்தில் குற்றவாளியாக இருப்போமா இல்லையா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, சனிக்கிழமையுடைய ஒரு வரலாறுன்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, இது அல்லாஹ் போட்ட தடை. ஒரு கூட்டம் என்னன்னா, நாங்க அல்லாஹ் போட்ட தடையை மீறுவோம்னு தப்பு செய்யற நபர்களை மாறினாங்க. இன்னொரு கூட்டம் என்னன்னா, அல்லாஹ் நம்மளை ஒன்று தடுத்துட்டா அதிலிருந்து நம்ம மீறிட்டா மறுமையில் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே, நாம் அதில் கரெக்டாக இருக்கணும், சரியா வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம், முதல் கூட்டம் தவறு செஞ்சாங்கல்ல, நீங்க தப்பு செஞ்சா என்ன செய்யாட்ட என்ன, எல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் உள்ளது, நான் அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன், என்ன அளவில் நான் கரெக்டாக இருந்துட்டேனா அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு இப்படி ஒரு கூட்டம். அதுல இருக்கிற அந்த மூணாவது கூட்டம் என்னன்னா, அல்லாஹ் சொன்ன அந்த தடையில அவங்களும் கரெக்டாக அந்த உத்தரவை பேணி நடந்தாங்க.
யார் அந்த தடையை மீறி செய்கிறாங்களோ அவங்களையும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படி 3 சாராரா இருந்தாங்கல்ல, இதுல அந்த 3வது சாராரை மட்டும் அல்லாஹு தஆலா காப்பாற்றி விட்டு மீதி 2 சாராரையும் இழிந்த குரங்குகளாக மாற்றினோம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி மாத்திட்டு குர்ஆன்ல கிட்டத்தட்ட இந்த வரலாறு 3 இடத்துல சொல்லப்படுதுங்க. குர்ஆன்லயே வெவ்வேறு இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா சனிக்கிழமையுடைய வரலாறு எத்தனை இடத்துல வருது? 3 இடத்துல. அதுல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்ல வேண்டிய செய்திகளை ஃபுல்லா சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லி காட்டுறாம்னா, ஃபஜஅல்நாஹா நக்காலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇலத்தன் லில் முத்தகீன். இந்த வரலாறை குர்ஆன்ல சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும் கியாமத் நாள் வரை இந்த உலகத்தில் வாழ இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வரலாற்றிலே நக்காலன், நான் ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறேன். சொன்னது யாரு? அல்லாஹ் சொல்றான். இந்த வரலாறு குர்ஆன்ல 3 இடத்துல நான் சொன்னதுக்கு காரணம் என்ன? படிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இதிலே படிப்பினை இருக்கிறது. வமௌஇலத்தன் லில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நபர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அழகான உபதேசம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் அழிச்ச ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுல ஒரு படிப்பினை இருக்குதுன்னு அல்லாஹ் சேர்த்து சொன்னாம்னா இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்குது? இன்னைக்கு யாருமே கொள்கையை விளங்காத சகோதரிகள் கிடையாது, கொள்கையை விளங்காத தாய்மார்கள் கிடையாது. கொள்கையை ஒழுங்கா விளங்க போய்த்தா எங்க பயான் நடத்தினாலும் அதுல முதலாள வந்து உட்கார்றோம், நம்முடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி வந்து உட்கார்றோம். இப்படி தன்னளவில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, தன்னளவில் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக எவ்வளவோ முயற்சிகளை நாம் மேற்கொண்டோமே. இப்படி மேற்கொண்டு இதே முயற்சிகளை இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பல ஆட்கள் பின்பற்றாம இருக்கிறாங்களே, நம்ம தெருவில் பல ஆட்கள் பின்பற்றாம இருக்கிறாங்களே, இன்னைக்கு பெயரளவுல முஸ்லீமாக இருந்து விட்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்யறாங்களே. அப்ப அதை பார்க்கிற பொழுது அதை கண்டிக்கக்கூடிய ஒரு மனம் நமக்கு வரணுமா இல்லையா? அதை கண்டிப்பதற்காக நாம் நேரம் ஒதுக்கணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு அப்படி நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? பெண்கள் நீங்க மனசு வச்சுதான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஒவ்வொருவரும் நேரம் ஒதுக்கித்தானே நம்முடைய பகுதிகளில் என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அவ்வளவு தவறுகளையும் மீட்கக்கூடிய அந்த ஒரு பணியை நாம செய்யணும். அப்ப கடந்த காலத்தில் அதில் நாம முயற்சி எடுத்தோமோ இல்லையோ, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வாரத்தில் சில குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தனியான குழு தாவாவில் ஒரு ஈடுபடுங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நீங்க ஒரு டீமாக சேருங்க. ஒரு டீமாக 4 பேர் 5 பேர் இப்படி ஒன்று சேர்ந்து நாம இந்த நாள் இந்த தெருவில் உள்ள ஒரு 5 வீட்டை பார்ப்போம், ஒரு 10 வீடுகளில் போய் பிரச்சாரத்தை கொண்டு போவோம். இப்படி வாரத்தில் உங்களுடைய சக்திக்குட்பட்டு ஏதேனும் ஒரு நாள்ல அல்லது ஏதேனும் ஒரு 2 நாள்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி இப்படி இதையே ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக செய்வோமேயானால் அவங்களுக்கு தேவையான புத்தகம் தேவைப்படுதா? கிளை நிர்வாகத்தை அணுகுங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான துண்டு பிரசுரம் தேவைப்படுதா? மாவட்ட நிர்வாகத்தை அணுகுங்க. இப்படி நீங்கள் நிர்வாகத்தை அணுகி செய்கிற பொழுது உங்களுக்கு அந்த தாவாவுக்கு தேவையான புத்தகங்களாக இருக்கட்டும், தாவாவுக்கு தேவையான அந்த துண்டு பிரசுரங்களாக இருக்கட்டும், அதை கொடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் கிளை நிர்வாகம் தயாரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இது பெண்களா இப்படி கோரிக்கை வைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்மள்ட்ட அந்த கோரிக்கை வரமாட்டேங்குதே. குழுதாவா நாங்க செய்யலாம்னு நினைக்கிறோம். நாங்க ஒரு டீமா போய் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். முதல்ல நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய வீடுகளை சந்திக்கலான்னு இருக்கிறோம். அது முடித்து விட்டால் இங்க இருந்து பக்கத்து ஏரியாக்கள்ல பக்கத்து கிராமங்கள்ல அங்க போய் நாங்க முஸ்லிம் வீடுகளில் போய் சந்திச்சு மார்க்கத்தை சொல்லலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் தேவைப்படுது என்று இது போன்ற அந்த ஆர்வத்தோடு கேட்கிற நபர்கள் நம்மிலே எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? அப்ப இனிமே நம்மளுடைய வாழ்க்கையை அப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான், இதற்காகவும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிற பொழுது இப்படி கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க இதைத்தான் செய்தார்கள். மார்க்கத்தை அவங்க மட்டும் தன்னளவில் பின்பற்றுவதற்கு பெரிய கஷ்டம் அல்ல, தன்னளவில் பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கத்தை எல்லா நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் அவர்கள் பெரிய அளவில் சிரமப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதைத்தான் நமக்கு பாடம் நடத்துகிறான். அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்காமல், அவர்கள் பட்ட சிரமங்களை நீங்கள் அனுபவிக்காமல் எப்படி நீங்க லேசா சொர்க்கம் போயிடலாம் நினைக்க முடியுது? அந்த சொர்க்கத்தை அவ்வளவு சீக்கிரம் அல்லாஹ் தந்துருவானா என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு கேள்வியை கேட்கிறானே. இன்ஷா அல்லாஹ் இதை மனதில் பதிய வைத்து இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்களா ஒன்று சேர்ந்து அந்த குழு தாவாவுக்கு போகலாமா? பிரச்சார களத்துல போகலாமா? எங்க ஜமாத்துக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க என்று காட்டுவது நம்மளுடைய இலக்கல்ல. அப்படி காட்ட வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை.
நாம் இந்த மக்களை காட்டி அரசியலில் இறங்கக்கூடிய அமைப்பல்ல. நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும். மறுமை நாளில் ஒருவேளை நான் மரணித்து அல்லாஹ்வினுடைய மஹ்ஷர் பெருவழியிலே நான் நிற்கப்படுகிற பொழுது அல்லாஹ் என்னிடத்திலே காரணம் கேட்டால், நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் பல தவறுகள் நடந்ததே, அந்த தவறுகளுக்கு எதிராக என்ன செய்தாய், அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தாய், உன்னுடைய நாவால் அதை தடுத்தாயா, உனக்கு அதிகாரம் இருந்ததுல அந்த அதிகாரத்தை பயன்படுத்த அந்த தீமையை தடுத்தாயா என்று அல்லாஹ் மறுமையிலே நம்மிடத்திலே கேட்டால் அதற்கு ஒரு பதில் வேணுமா இல்லையா? இறைவா, நான் பிரச்சாரம் செய்தேன், தாவா பணி செஞ்சேன், எவ்வளவு அவங்களுக்கு சொல்ல முடியுது அவ்வளவு சொன்னேன், அதையும் மீறி அவங்க அந்த தப்பு செய்யறாங்கன்னு வைங்க. ஏன்னா அந்த தாவாவை பொறுத்தவரையில அதற்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு பாடம் நடத்துகிறான். ஃபதக்கிர், நபியே நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. இந்த அறிவுரை அது நீங்க சொல்லக்கூடியது நாவால எடுத்து சொல்றதா உங்க பொறுப்பை ஒழிய வலஸ்த அலைஹிம் பிமுசைத்திர், அவங்க உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவது அது உங்க பொறுப்புல இல்ல. நீங்க உங்களுடைய சக்திக்குட்பட்டு அவங்களுக்கு தாவா பண்ணுங்க இப்படின்னு அல்லாஹு தஆலா வழி நடத்துறானே, அதே போல நாமும் நம்முடைய சக்திக்குட்பட்டு தாவா செய்வோம். நம்ம செஞ்சதையும் மீறி ஒரு ஆள் தப்பு செய்யறானா, அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்கிற பொழுது, உங்களிடத்துல என்னிடத்துல கேள்வி கேட்கிற பொழுது, இறைவா நீ எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நான் செய்தேன், அதையும் மீறி அவங்க செஞ்சிட்டாங்க, நீ சொன்ன அந்த பணியை நான் நிறைவு செய்து விட்டேன் என்று நாம் பதில் சொல்லிவிட்டால் மறுமையிலே அது நாம் தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இது போன்ற விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதாக இருந்தால், அந்த தாவா பணிக்காக நாம நம்முடைய நேரங்களை ஒதுக்குவதாக இருந்தால் அது நிச்சயம் தியாகம் செய்யாமல் நாம் இது போன்ற விஷயத்தை செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்திற்காக இது போன்ற தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக இந்த தியாகம் மறுமையில சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த செயலாக மாறணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.